ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். சும்மா இந்த கோதுமை மாவில் சப்பாத்தியும் பூரியும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வாங்க இன்னைக்கு ஒரு புது வகையான ரெசிபியை பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு கூட கொஞ்சம் உப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்குங்க. நான் மல்டிகிரெயின் ஆட்டா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் நான் வெந்தயக்கீரையை ஆட் பண்ணுற மாதிரி காம்போவில் பார்த்து தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மல்டிகிரெயின் ஆட்டாவை நல்லா சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு வச்சுப்போம். மீடியம் சைஸ் வெங்காயத்தை பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி தோல் உரிச்சு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 5-6 பல்லு பூண்டு இருந்ததுன்னா தோல் உரிச்சு நல்லா நைஸாக அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் நல்லா அந்த பூண்டு நல்லா செவுக்கிற மாதிரி வதக்கிட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயமும் அது நல்லா வதங்கின உடனே அதையும் பச்சை மிளகா இருக்குது, காரம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த உருளைக்கிழங்க அந்த வதக்கிட்டு நான் ஃப்ரோசன் பட்டாணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து இந்த ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல்லு எல்லாம் போய் அந்த பட்டாணிலாம் அந்த காரம் இறங்குற அளவுக்கு லைட்டாக சிறுந்தியாக வச்சு நல்லா வதக்கி உருண்டு வரணுங்க. நல்லா வந்துட்டு அப்புறமேல் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த உருளைக்கிழங்கு மசாலா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். கோதுமை மாவில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டிக்குங்க வெளிசாவே. அதுக்கு நான் ஒரு கட்டர் வச்சுருந்தேன் ரவுண்டு, நீங்கள் மூடி கூட எடுத்து போட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் வந்த உடனே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அழகாக நல்லா ரவுண்டாக அழகாக வந்துருச்சு. இதுக்கு நான் அந்த ஸ்டஃபிங் இருக்குது இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பை பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே அந்த கோதுமை மாவை தூவிட்டு, அதாவது மேலே அந்த மசாலா மேலே தூவிட்டிங்கன்னா அழகாக அது வெளியே பிரிஞ்சு வராதுங்க, அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வராது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழி பணியாரம் கல் இருக்கு இல்லைங்களா, அதில் நான் எண்ணெய் தேய்ச்சி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம பால்ஸ் பண்ணது எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் சிறுந்தியாக வச்சு இது பண்ணுங்கள். அப்போ தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லா வெந்திருக்கும். சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே பச்சை வெங்காயமும் கொத்தமல்லியும் தூவி சாஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.